நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு சக்திமிக்க கூட்டு எதிர்க்கட்சி என்ற வகையில் 2016 வரவு செலவு திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக கொழும்பு கோட்டையில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அலுத்கமகே, பந்துல குணவர்த்தன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டை விற்கும் மற்றும் காட்டிக் கொடுக்கும் தீர்மானங்கள் குறித்து மாற்றங்களை ஏற்படுத்தும் பொருட்டு மக்களை விழிப்பூட்டும் பல்வேறு செயற்திட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டமானது காலத்திற்கு காலம், வாரத்திற்கு வாரம் வேறுபடுகின்றது. அது மட்டுமின்றி இந்த வரவு செலவு திட்டம் குறித்து பிரதமர், நிதியமைச்சர், ஜனாதிபதி என ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்கின்றது, இதனால் மக்களுக்கு கிடைக்கும் நலன் என்ன என்பது தொடர்பில் நாம் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமின்றி நமது நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்து நாட்டை பொருளாதார ரீதியில் சர்வதேச நாடுகள் ஆட்சி செய்ய நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதையும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கான நிவாரணங்களை குறைத்து எமது மக்களை அனாதரவாக்கிய இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எம்மால் ஒருபோதும் வாக்களிக்க முடியாது. எனவே நாட்டின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு சக்திமிக்க கூட்டு எதிர்க்கட்சி என்ற வகையில் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாம் எமது கடுமையான எதிர்ப்பை இத்தருணத்தில் வெளிப்படுத்துகிறோம்.